ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாருமே பயங்கரமா ஒரு ஓட்டமா ஓடிட்டு இருக்கிற இந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 15,00,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எத்தன போஸ்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா, 6,244 போஸ்டிங்க்கு இவ்ளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அனைத்து பேருக்குமே கண்டிப்பா ஒரு என்ன சொல்லணும், ஒரு வாழ்த்துக்கள் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய உணர்வுலயும் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிராதா அப்படின்ற எல்லாருமே அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த மாரி நம்பிக்கையில எழுதுறோம் அப்படின்ற பட்சத்துல எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, அடுத்ததா நம்ம என்ன சொல்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, 10த் டூ எனி டிகிரி இதுதான் வந்து நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாமோடைய இது போட்டிருக்காங்க. இதுல வந்து நமக்கு வந்து ஒரே விஷயம் என்னன்னா, 10த்துக்கு படிச்சவங்களுக்கும், டிகிரி படிச்சவங்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு 10த் படிச்சவங்க போயிட்டு ஒரு டிகிரி படிச்ச ஒரு எக்ஸாம எழுத முடியாது. அதே மாரி டிகிரி படிச்சவங்க 10த் இதோட எக்ஸாம் எழுதலாம். அதனால தான் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் தான் அதுக்கு பேசுறதுக்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோ பண்றேன். ஏன்னா, ஒரு 10வது அப்படின்றவங்க எந்த சிச்சுவேஷன்லனாலும் அவங்களுடைய படிப்பை நிப்பாட்டியிருக்கலாம். ஒண்ணு அவங்களுக்கு அதுக்கு மேல படிக்க வசதி இல்லாம இருக்கலாம். இல்ல அவ்வளோதான் படிக்க எனக்கு மண்டையில ஏறுது. ஒரு 10த்தே வந்து ஒரு 4 டைம் அட்டெம்ப்ட் அடிச்சு தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு எக்ஸாம் அப்படின்றது எல்லா எக்ஸாமுமே வந்து ஒவ்வொரு துறைக்குமே வந்து ம். டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு டெட் எக்ஸாம் எழுதுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிஎட் இதெல்லாம் படிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த எக்ஸாமு எம்.ஏ, எம்.ஃபில், எம்.எட், எம்.எஸ்சி இவங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக எக்ஸாமும் தனித்தனியா இருக்கு. பட் இது எல்லாருமே ஒரே எக்ஸாம்ல எழுதுறாங்க அப்டின்னா, அது குரூப் 4 மட்டும் தான். அதே மாரி 10த்துக்கும் ப்ளஸ் 2க்கும் இருக்கிற ஒரே எக்ஸாம்னா, அதுவும் குரூப் 4 மட்டும் தான். அந்த குரூப் 4 எக்ஸாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிகிரி எல்லாமே படிச்சவங்களுக்காக வந்து அந்த இதுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு, இதுலயும் வந்து பண்றாங்க அப்படின்னா, அவங்களால முடியும். அதே மாரி நம்ம தேர்வாணையமும் ஒரு எம்.ஃபில், எம்.எட், எம்.எஸ்சி இத படிச்சவங்களுக்கு எப்படி கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றதும் தெரியும். அந்த ஒரு கொஸ்டின ஒரு சாதாரணமா 10த் ப்ளஸ் 2 முடிச்சவங்க அத இது பண்ண முடியுமா? அந்த சேலஞ்ச வந்து அவங்களால எடுத்து போக முடியுமா? அப்படின்றதே ஒரு யோசிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ, அதனால வந்து இந்த ஒரே விஷயம் என்னன்னா அந்த +2 அந்த 10த் இதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம். அது குரூப் 4ஆ இருந்தாலும் பரவால்ல. இல்ல அத விட வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் இருந்தாலும் பரவால்ல. 10த் +2 இவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா ஒரு கிழவனும், ஒரு வாலிபரும் ரன்னிங் ஓட வச்சாங்கன்னா, கண்டிப்பா வாலிபர் தான் ஜெயிப்பாங்க. கிழவன்றது வந்து அவங்களால வந்து அனுபவங்கள் இருக்கலாம். பட் பாடியில திறமை இருக்காது. அந்த மாரி தான் இந்த எக்ஸாமும். இவங்களால வந்து படிச்சிருக்கேன், திறமை இருக்கு எல்லாமே சொல்லலாமே ஒழிய, ஒரு எம்எஸ்சி, எம்.எட், எம்.ஃபில் படிச்சவங்களுக்கான கொஸ்டின இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்படின்றது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். கண்டிப்பா. இது கண்டிப்பா பிடிச்சிருந்தா ஏன்னா வந்து ஒரு +2 10த்துக்கான ஒரு விஷயம் கண்டிப்பா அதனால பிடிச்சிருந்தா +2க்கும் 10த்துக்கும் படிச்சவங்களும் கீழ இருக்காங்க. அவங்களும் மேல வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தா, கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. பாய்.